வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான டேஸ்டான ராகி சேமியா உப்புமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 1 லிட்ரு தண்ணி அளவு ஊற்றிக்கங்க. இது போல் பாத்திரம் ஜல்லடை மாரி வச்சுருந்தீங்கன்னா வச்சுக்கோங்க. இல்லையா பவுல்லையும் நீங்கள் இந்த ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். இது நான் ஒரு பாக்கெட் எடுத்துருக்கேங்க. இது 2 பேர் சாப்பிட்லாம். இது இதை போல் தண்ணியில் நல்லா லைட்டாக முக்கி விடுங்க. 1 நிமிஷம் போதுங்க. ரொம்ப நேரம் இருந்தாலும் இது குழஞ்சிடும். அதனால் 1 நிமிஷம் போதும். பாருங்க, 1 நிமிஷம் ஆயிடுத்து. இது நல்லா வடிகட்டிக்குங்க. தண்ணியே இருக்கக்கூடாது. நல்லா வடிகட்டிக்குங்க. தண்ணி இருந்ததுன்னா நம்ம வேக வைக்கும்போது குழ குழன்னு ஆகிடும். நல்லா வடிகட்டிக்குங்க. நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ அடுப்பு பற்ற வச்சு இட்லி பாத்திரம் வச்சிடலாம். என்கிட்ட இட்லி குக்கர் தான் இருக்குது. நான் இட்லி குக்கர் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி வச்சு இட்லி குக்கர் வச்சுருக்கேன். இதில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இப்போ அந்த சேமியாவை உள்ளே வைங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் வேகணும். 8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், சூடாக இருக்குது. இப்போ ஒரு பாத்திரத்தில் இதை மாற்றிக்குங்க. ஒரு பிளேட்டில் பாத்திரத்தில் எடுத்துட்டேன். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சோடனே ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் காயட்டுங்க. எண்ணெய் காஞ்சிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்குங்க. ஸ்லோலே வைங்க, இல்லைன்னா ரொம்ப கருகிடும். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கேன். ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துருக்கேன். ஒரு 5 முந்திரி உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து. ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து. ஒரு காஞ்ச மிளகாய், பூண்டு பல் 5 பல் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து. ஸ்லோலே பண்ணுங்கள். ஒரு 50 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கேன். அதையும் சேர்த்துக்கேன்.
தேவையான அளவுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கணும். எல்லாம் நல்லா வறந்துச்சு. இப்போ 2 வெங்காயம் பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கணும். நல்லா பச்சை வாசனை போல ப்ரௌன் கலராக நமக்கு வரதுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு பாக்கெட் சேமியா, இதை வந்து 2 பேர் சாப்பிட்லாம். இதை சேர்த்துக்கிறேன். இது ஏற்கனவே குக் ஆயிடுச்சு, அதனால் லைட்டாக அந்த மசாலா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கிளறி விட்டால் அது வந்து ரொம்ப குழன்னு ஆகிடும். உப்பு சேர்த்துக்குங்க. நான் வந்து உப்பு வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், நீங்கள் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி போடுங்க. அந்த மசாலாலாம் வந்து நல்லா அதில் ஏறட்டும் சேமியாவில். பாருங்கள், மசாலாலாம் இறங்கி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வாசனையாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொத்தமல்லி தேவையான அளவுக்கு போட்டுக்குவேன். நீங்கள் நிறைய சேர்த்துக்கினாலும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. நீங்கள் எப்போ வேணாலும் ஈவினிங்கும் சாப்பிட்லாம், இல்லை காலையில் உணவாகவும் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.